ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாடு, இப்போ மலேசியாவில் இருக்கேன். நான் இருக்கிறது வந்து இப்போது ஃபேமிலியெல்லாம் இருக்கிறது வந்து திருப்பூரில். நான் பிறந்தது புதுக்கோட்டை, சொந்த ஊர் புதுக்கோட்டை. மலேசியாவில் வந்து நான் ஏற்கனவே 3 மாதம் இருந்துட்டு போயிருக்கேன். பொது மன்னிப்பில் ஊருக்கு போனேன். திருப்பி வந்து ஏஜெண்ட் என்னையை கூப்பிட்டு தாய்லாந்து வழியாக போகலான்னு கேட்டதுக்கு, ஏன் தாய்லாந்து வழின்னு கேட்டதுக்கு, அங்கே எல்லோரும் நிறைய பேர் போவாங்க, அந்த மாதிரி நீனும் போயிடலான்னு சொன்னால் சரின்னு சொல்லி நானும் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, தாய்லாந்து வழி வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, தாய்லாந்து வழியாக வந்து மலேசியா வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம வந்து தப்பு அப்படின்னு. அப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன், ஏன் இப்படி ஒரு இதால் என்னை கூட சிக்கி விட்டுட்டீங்கன்னு கேட்டேன். அவன் இன்னும் தப்பாக பேசினான். தப்பாக ஏன்னா நான் அவன் வந்துட்டேன், மலேசியா வந்துட்டேன், திருப்பி நான் ஊருக்கு போக முடியாது, அவனெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லி என்னை தப்பாக பேசினான். பேசவும் நான் அழுதுட்டு, சரி நம்ம எப்படியோ 1 மாதம் வேலை செஞ்சு ஊருக்கு போயிடுவோன்னு சொல்லிட்டு அவன் ஒரு இடத்துக்கு வேலைக்கு விட்டான். நானும் வேலைக்கு போனேன். அந்த வீட்டுக்காரவங்கள குறை சொல்ல முடியாது, அவங்க நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் எந்த அளவுக்கு நல்லா செஞ்சாங்களோ அந்தளவுக்கு அவங்க பல மடங்கு கோபம் அதிகம். அதாவது தட்டை வச்சு பிஎல் வைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அவங்க வந்து நல்லா செஞ்சாலும் அவங்களுடைய கோபத்துக்கு முன்னாடி யாருமே இருக்க முடியாது. அந்தளவுக்கு அவங்க கோபம், கத்தி ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போவாங்க. அவங்க வந்து கத்தியை தூக்குனாங்க என்னை அடிக்கிறதுக்கு. கத்தி கையில் என்ன கிடைக்குதோ அதெல்லாம் எடுக்கிறாங்க அடிக்கிறதுக்கு. என் செல்லை பிடுங்கிக்கிட்டாங்க. இதை வந்து நான் அந்த ஏஜென்ட்டை சொன்னதுக்கு, இந்த மாதிரி என்னை பண்ணுறாங்க, இந்த மாதிரி ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு சொன்னதும் அவன் சொல்லி கொடுத்தா எங்கள் செல்லை பிடுங்கினாங்க. பிடுங்கிட்டு ஒரு 2 நாள் கழித்து கொண்டாந்து என்னை வந்து இங்கே சலாம் இருக்குது, அந்த சலாமில் கொண்டாந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் நான் ரொம்ப தவிச்சு போயிட்டு, அப்புறம் வந்து ஏஐ மூலமாக செல்லில் இருக்குது பார்த்தீங்களா, மீட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது. அது மூலமாக நான் இந்திய தூதரகத்தில் வந்து நமக்கு வந்து 10 நாளாவது இமிக்ரேஷன் பணம் கட்ட போனோம். போயிட்டு ஃபைன் கட்ட போனோம், கட்ட முடியாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. இப்போ நேற்று சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வந்து 3000 வெள்ளி ஆகும், ஃபைன் கட்ட மட்டும் 3000 வெள்ளி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 3000 வெள்ளி ஆகும், டிக்கெட்டுக்கு வேறு தனியாக மொத்தம் சேர்த்து 1 லட்சம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து அந்தளவுக்கு வசதி இல்லை. என் பையன் வந்து திருப்பூரில் வேலை செய்கிறாப்புல. 2 பையன் ஒன்று வந்து அவங்க ஒய்ஃபு தான் பெருசுன்னு போயிட்டாப்புல, ஒரு பையன் தான் இருக்காப்புல. அந்த ஒரு பையனுக்கும் 2 குழந்தை பொம்பளை பிள்ளை இருக்குது. வீட்டு வாடகை கொடுக்கணும். திருப்பூர் நிலைமை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். வேலை இருந்தால் நைட்டு மகள் இருக்கும், இல்லைன்னா வேலை 1 மாதம் வேலை இல்லாமல் இருக்கும். இதில் நாங்கள் சாப்பிட்டுக்கணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், கடன் கொடுக்கணும், தண்ணி பில்லு, இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. இப்படி இருக்கையில் என் பையன் எப்படி எனக்காக 1 லட்சம் ரெடி பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. அவங்க சொன்னதுலேருந்து நான் அழுது என்னால் என்னுடைய வாய்ஸே மாறி போய் எல்லாமே சாப்பிடலை, தூங்கலை, ரொம்ப கஷ்டத்தில் உட்காந்துருக்கேன். எல்லோரும் பார்த்து இதை ஷேர் பண்ணி விடுங்க. அந்த என்னை அழைச்சிட்டு வந்தவன் பேர் கண்ணன். அவன் வந்து திருத்துறைப்பூண்டி பக்கம் இருக்குது. அவனுடைய ஊர் வந்து கட்டிமேடு வாய்மேடுங்கிற பக்கம் ஊரில் இருக்குது. அவன் நம்பரும் என்கிட்ட இருக்குது. அவனுடைய ஒரு யதார்த்தமான முறையில் ஒரு வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோவிலே அவன் இருக்கிறான். நான் அது தேவைப்பட்டால் அந்த வீடியோவை நான் அனுப்புகிறேன், எல்லாருக்கும் நான் அனுப்புகிறேன். தயவு செஞ்சு எல்லோரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு என்னை காப்பாற்றுங்க. நான் இந்திய தூதரகத்தில் இருக்கேன். சாப்பாடு கொடுக்குறாங்க, தங்கத்துக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஆனால் டிக்கெட்டுக்கும் ஃபைன் கட்டுறதுக்கும் நம்ம தான் பணம் ரெடி பண்ணணும். அது என் பையன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் கொஞ்சம் எனக்கு உதவி செய்யுங்க.